அடுத்ததா 7ஆம் இடத்தில் இருக்கிற துலாம் ராசி. சென்ற வருடம் ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் சொன்ன மாதிரி வேற யாருக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த 2026 துலாமுக்கு எப்படி இருக்க போகுது? ஒரு தெளிவாக கேள்வி கேட்டிருக்கீங்க. என்னென்னா, நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். வாழ்க்கையில் இந்த வந்துடுது 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 வந்து கொண்டே இருக்குன்னு சொல்ல மாதிரி, என்னப்பா கண்ணுக்கு படுது காணவில்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. எதுவும் கிடைக்கவே இல்லை, காணல் தான். என்ன காரணம்னா, வலிமை மிக்க 2 கிரகங்கள். யார்? ராகு சனி 5ஆம் இடத்துல, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கடந்த ஆண்டு முழுவதுமே. அப்போ எப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க? என்னதான் நிலைமை? 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற கேது 2020 மிடில் இருந்து கொஞ்சம் வழிகாட்டிகிட்ருக்கார். வருமானத்துக்கு, வாழ்வதற்கு தேவையான வழிகளை காட்டி கொண்டிருக்கிறார். சரி, அதே நேரத்தில் இப்போ இந்த சனி பெயர்ச்சி 6ஆம் இடத்திற்கு சனி போகிறார். சனி எப்பொழுது 3ஆம் இடத்திற்கோ 6ஆம் இடத்திற்கோ 11ஆம் இடத்திற்கோ போகிறாரோ அந்த காலகட்டத்தில் அந்த ராசினருக்கு சுபத்துவமான பலன்கள் ஏற்படும். இன்னொன்று, 3ஆம் இடத்தை பார்ப்பார். ரொம்ப அற்புதமாக தைரியமாக செயல்படக்கூடிய அளவிற்கு. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்த படுக்கையாக சோர்ந்துக்கிட்டு, நடக்குமா நடக்காதா, வாழ்க்கை அவ்வளோதானா, இனிமேல் நமக்கு உதவி பண்ண யாருமே வரமாட்டாங்களா, இப்படிலாம் கேள்வியோட ஒரு பயந்து வாழ்ந்த நிலை மாறி, பதட்ட நிலையிலேயே ஆமாம் மாறிட்டு, துணிச்சலாக எழுந்து என்னால் எதையும் செய்ய முடியும், என்னால் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தோடு நடைபோடக்கூடிய நிலை 2026 துலாம் ராசியில் இருக்குது. அதற்கு மேலாக பாக்கியஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் மே மாதம் வரையில். அப்போது அந்த குருவுடைய பார்வை எப்பொழுது ஒரு ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு அத்தனை விதமான நன்மை நடக்கும். இப்போ ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி பாருங்க, ஜெயிச்சிடுவீங்க. ஓ, வெளிப்படையாக சொல்கிறேன். துலா ராசிக்காரங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கட்டும். ஜெயிப்பதற்கு 100% கர்ம வினைகள் சாதகமாக இருந்தால் ஜெயிக்க முடியும். நாம செஞ்ச கர்ம வினைகள் சாதகமாக இருக்கணும். இப்போ 5ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக குரு பார்க்குற ராசியை. எப்பொழுது குரு பார்வை ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த காலகட்டத்தில் சுபத்துவமான பலன்கள் கிடைக்கும். இப்போ யோகம் வந்துருச்சு, உங்களுக்கு பயப்பட அவசியம் இல்லை. யோகம் வாசப்பல்ல தான் நிற்கிது. வந்தோடனே வீட்டுக்குள்ள வந்துடும். இப்போ மார்ச் மாதம் சொல்கிறோம், ஒரு 3 மாதம் முன்னாடி சனி பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். சரி, அப்போ பயப்பட இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா துணிச்சல் முதல்ல வருங்க. தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு வேகம் வரும். அந்த நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நிலை இருக்கும். நல்லாவே இருப்பாங்க கண்டிப்பாக. எந்த தெய்வம் சார்? ஸ்ரீரங்கம் பெருமாள். அவரை போய் பார்த்துட்டு சொல்லுங்க. வேற யாரும் தேவையில்லைங்க. கிரகத்தை நம்புங்க. மனம் எந்த இறைவனை விரும்புகிறதோ ஏற்றுக்கொள்கிறதோ அந்த இறைவன்கிட்ட போயிட்டு வாங்க. ஒரு சாந்தி கிடைக்கும் மனசுக்கு. உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் தாங்க, வேற ஒன்றும் கிடையாதுங்க. ஆலயங்களுக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அது உங்களை மாற்றும் சக்தி. அது